அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தைத்திரிய உபனிஷதம். கடந்த வகுப்புகள் மூலமாக இந்த உபனிஷத்தை பற்றிய ஒரு அறிமுகம் பார்த்தோம். இந்த தைத்திரிய உபனிஷதம் காட்டுகின்ற வாழ்க்கை கல்வியினுடைய முதல் அம்சம் பிரார்த்தனை. எந்த ஒரு உயரிய விஷயத்தை நாம் சாதிப்பதற்கு பிரார்த்தனை பூர்வமான வாழ்க்கை தேவை என்பதை இந்த உபனிஷதம் வலியுறுத்துகிறது. நாம் இந்த இயற்கையை அணுகும்போது அல்லது இறைவனை அணுகும் போதும் கூட பணிவுடனும் பிரார்த்தனையுடனும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எனும் பயணப்பாதை மோட்சம் எனும் இலக்கை அடைய இந்த பிரார்த்தனை மிகவும் சுலபமாகின்றது என்பதாகவே இந்த உபனிஷதம் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே வாழ்க்கையை நாம் சரியாக அணுக வேண்டுமானால் இந்த உபனிஷதம் வலியுறுத்துகின்ற பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். இப்போ இந்த உபனிஷத்து முதல்ல பிரார்த்தனை மந்திரத்தோட தொடங்குது. அந்த பிரார்த்தனை பல்வேறு தேவர்களிடம் பிரார்த்திப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. நாம் காணுகின்ற இந்த புற உலகை இயக்குகின்ற பஞ்சபூத ஸ்தூல சக்திகளாலும் நம்முடைய கண்களால் காண முடியாத அக உலகை இயக்குகின்ற சூட்சும சக்திகளாலும் நம்முடைய ரிஷிகள் ஒவ்வொன்றையும் தெய்வீகத்தன்மையிலே தேவதைகளாக போற்றினர். அந்த அடிப்படையிலே அந்த தேவதைகள் அபிமான தேவதைகள் என்று வழங்கப்பட்டன. அதாவது தேவதையும் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றாகவும் மனிதனில் ஒன்றாகவும் இருந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் கையாண்டு கொண்டிருக்கின்றது, இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய கண்ணுக்கும் பிராணனுக்கும் அபிமான தேவதை அரியமான். அரியமான் என்றால் சூரியன் என்று சொல்லப்படுது. அதாவது வேத மந்திரங்கள்ல அரியமான் அப்படிங்கிற வார்த்தை சூரியனை குறிக்கும். அப்ப இந்த சூரிய வழிபாட்டு நம்முடைய நடைமுறையில் இருந்தது. அதற்கான ஒரு சமயமும் நடைமுறையில் இருக்கிறது. அதை நாம் சௌரம் என்கிறோம். ஏன்னா சமயம் நிறைய இருக்கு இல்லையா? சைவம், வைணவம் அப்படிங்கிற சமயங்கள்ல சௌரம் அப்படிங்கிற ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் சூரியனை தான் வழிபாடு செய்வார்கள். அந்த சூரியனை வழிபட்டு செய்கின்ற முயற்சிகள் தடையின்றி நிறைவேறும் என்பது நடைமுறை உண்மை. அது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் நாமும் நம்முடைய தமிழர் பண்டிகையாக பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஏன்னா இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையான நோக்கம் என்ன? விவசாயிகளுக்கு சூரியனுக்கு நன்றி சொல்வதற்காக. ஏன்னா இந்த விவசாயம் செழிப்பாக நடக்கணும், மாதம் மும்மாரி மழை பொழியணும், சூரியன் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் சரியா நடந்ததுன்னா அதற்கு ஆதார தேவதையாக சூரியன் இருந்ததினால தான் நாம் இந்த விவசாயத்தை நல்ல விதமாக செய்ய முடிந்தது என்ற அடிப்படையிலே அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நாம் பொங்கல் பண்டிகைகளை கொண்டாடி வருகிறோம். மேலும் நாம் விவசாயத்திலே பயன்படுத்துகின்ற மாடு, உழவுக்காக நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த மாடுகளை எல்லாம் நம்ம வழிபடுகின்றோம். அதுதான் மாட்டு பொங்கல். அப்போ அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். அந்த முறையாக தேவதைகளை அணுகினார்கள் என்று நாம் பார்க்க முடியுது. அப்ப இந்த பிரார்த்தனையின் மூலம் நாம் அந்த இயற்கையுடன் இணைந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் சமுதாயத்தில் ஒரு அங்கம். அந்த அங்கம் என்று பார்க்கும்போது மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், பறவைகள், செடி கொடிகள், நதிகள், மலைகள் என்று இந்த இயற்கையில் காணப்படுகின்ற எல்லாமே இந்த சமுதாயத்தின் அங்கங்கள். அப்ப இந்த இயற்கையோடு நாம் இணைந்து இன்பமாக வாழுகின்ற வாழ்க்கை தான் நமக்கு ஒரு முழு பரிமாணத்தை காட்டும் என்று மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதனால இயற்கையை நாம் போற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது.
இந்த உபனிஷத்து வந்து முக்கியமாக பிரார்த்தனை மந்திரத்தில நாம் இயற்கையை போற்ற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. அதனால் மனித வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றால் இயற்கையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். அதாவது மரம், செடி, கொடிகள், பறவைகள், உயிரினங்கள் என அனைத்தையும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று அர்த்தம். ஏன்னா இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்றால் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லாவற்றையும் ஆதரித்து, அனுசரித்து, ஒற்றுமையாக நாம் இந்த இயற்கையோட வாழ வேண்டும். இயற்கையை நாம் அழித்தால் நாமும் அழிந்து விடுவோம். மாறாக நாம் என்ன செய்யணும்? இயற்கையை பரஸ்பரம் பேணி வாழ்ந்தால் இயற்கையும் நாமும் நன்றாக இருப்போம் என்று இந்த பிரார்த்தனை மந்திரம் சொல்ல வருது. அப்ப இயற்கை சக்தியான அந்த தேவர்களிடம் பிரார்த்தனை செய்வதாக அமைந்துள்ள இந்த மந்திரம் நாம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதற்கு வற்புறுத்துகிறது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த உபநிஷத்துல ஒவ்வொரு மந்திரமா பார்க்க போறோம். முதல் அணுவாகம்ங்கிறது முதல் இதுல வந்து பிரார்த்தனை வருது. இப்ப இந்த உபநிஷதம் காட்டுகின்ற வாழ்க்கை கல்வியினுடைய முதல் அம்சம் பிரார்த்தனை. அதை நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். பிரார்த்தனை மந்திரம் என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம முறையா படிக்கணும். அதான் நான் ஏற்கனவே இந்த உபநிஷத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த உபநிஷத்து மந்திரங்களை வந்து மீட்டர் மாறாம அந்த ஏற்ற இறக்கம் சரியாக இருக்கிற மாதிரி நம்ம படிக்கணும். இப்போ பிரார்த்தனை மந்திரம். ஓம் சன்னோ மித்ரஸ்ஸம் வருணः சன்னோ பவத் வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படிதான் இந்த மந்திரத்தை நம்ம படிக்கணும். பொதுவா இந்த மாதிரி மந்திரங்களை வந்து நம்ம படிக்கும்போது தனிநபரா படிக்காம ஒரு குழுவா தான் படிக்கணும். அதுதான் முறை. ஏன் அப்படி குழுவா படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் தடுமாறுற மாதிரி தடுமாற்றம் யாராவது ஒருத்தர்கிட்ட வந்தா மற்றவர்கள் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா தடுமாற்றம்ங்கிறது வரும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு தொண்டை கரகரக்கும், வாய்ஸ் உள்ள போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த மந்திரம் வந்து அந்த ஃப்ளோல வராம தடுக்கப்படும். அப்ப ஒரு தனி நபர் அந்த மந்திரத்தை சரியா உச்சரிக்கல அப்படின்னா, அது அந்த மந்திரத்தினுடைய சரியான பொருள் வந்து புரியாம போகலாம். அதனுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காமல் போகலாம். அப்ப அதனால இங்க ரிஷிமார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு யாக, வேள்வி, யக்னம் நடத்துவதாக இருந்தாலும் குறைந்தது ஒரு 4-5 வாத்தியார்களாவது வச்சுக்கணும். புரோகிதர்கள் இருக்கணும். ஒரு 4-5 புரோகிதர்கள் ஒட்டுக்கா வந்து அந்த வேள்வியை நடத்தும்போது எல்லோரும் ஒருமித்த மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது யாராவது ஒரு புரோகிதர் வந்து கொஞ்சம் தடுமாறினார்னாலும் அவர் அப்படியே சைலன்ஸ் ஆயிக்குவாரு. அவர் அந்த வார்த்தையை வெளியே விட மாட்டாரு. மற்ற புரோகிதர்கள் அதை மேனேஜ் பண்றதுனால நமக்கு வெளியிருந்து கேட்கிற நமக்கு என்ன இருக்கும்னா சரியா இருக்கும். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். அப்ப இப்படி கரெக்டா போகிறது தான் வந்து இங்க தேவதைகளுக்கு போய் கரெக்டா சேரும். ஷன்னோ மித்ரஷம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः. ஏன்னா நம்ம இந்த மந்திரத்தை உபாசனை பண்றதும் அல்லது இந்த முத்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணி அந்த தேவதைக்கு நம்ம அபிர்வாகத்தை கொடுக்கறதும் முறையா நடக்கணும். முறை தவறி நடந்தா அது வந்து முழுமையான பலனை கொடுக்காது அப்படின்னு மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. இப்ப இது வந்து நமக்கு ஒரு பிரார்த்தனை மந்திரம் தான்.
ஆனா சில மந்திரங்கள் வந்து அவிர்வாகம் கொடுக்கக்கூடிய மகத்தான தேவதைகளை நோக்கி ஸ்வாஹாஹா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஸ்வாஹா பண்ணுவோம். आवहन्ति वितन्वाना कुर्वाणा चीरमात्मनः वासागुंसि मम गावश्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावह लोमशाम् पशुभिः सह स्वाहा आमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा विमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा प्रमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा दमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा शमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा यशो जने सानि स्वाहा श्रेयान्वस्य सोऽसानि स्वाहा तन्त्वा भगप्रविशानि स्वाहा समाभगप्रविश स्वाहा तस्मिन् सहस्रशाके निबगाहं त्वयि मृजे स्वाहा यतापः प्रवतायन्ति यथा मासा अहर्जरम् एवं मां ब्रह्मचारिणः धातरायन्तु सर्वतः स्वाहा प्रतिवेशोऽसि प्रमावाहि प्रमापद्यस्व भूर्भुवः सुपरिति वा एतास्तिस्रो व्याहृतयः तासामुहस्मैतां चतुर्थीम्. அப்ப அதை கரெக்டா உச்சரிப்போடு அதை நம்ம கொடுக்கும்போது தான் அது முறையா போய் சேரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்றேன். அப்ப இங்க வந்து இந்த பிரார்த்தனை மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ரன் நமக்கு நன்மை செய்யட்டும், வருணன் நமக்கு நன்மை செய்யட்டும், அரியமான் நமக்கு நன்மை செய்யட்டும், இந்திரனும் பிரகஸ்பதியும் நமக்கு நன்மை செய்யட்டும், எங்கும் நிறைந்தவராகிய விஷ்ணு நமக்கு நன்மை செய்யட்டும். பிரம்மனை வணங்குகின்றேன், வாயு தேவனே உன்னை வணங்குகின்றேன், நீயே கண்கண்ட தெய்வமாக இருக்கின்றாய், கண்கண்ட தெய்வம் என்று உன்னை போற்றுகின்றேன். பஞ்சபூத தன்மையிலே ஒரு ஒழுங்குமுறை உள்ளதை ரிதம் என்பதாகவும் நான் போற்றுகின்றேன். சத்தியம் என்று கூறுகின்றேன். அந்த பரம்பொருள் என்னை காப்பாராக, என்னுடைய ஆசிரியரை காப்பாராக என்று இங்க பிரார்த்தனை பண்றோம். ஏன்னா இங்க வந்து என்னை காப்பாராக, என்னுடைய ஆசிரியரை காப்பாராக ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இது வந்து ஒரு மாணவனும் ஆசிரியரும் ஒருங்கிணைந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை மந்திரம். அப்ப அந்த பிரார்த்தனை மந்திரத்துல அந்த மாணவன் வந்து ஆசிரியருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறான். ஏன்னா அந்த ஆசிரியர் சரியாக இருந்தால்தான் நான் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த குருவை போற்றுவதாகவும் அந்த குருவுக்காக வேண்டுவதாகவும் இந்த மந்திரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மந்திரத்தின்படி பார்க்கும்போது பிராணனுக்கும் அபிமான தேவதை வந்து சூரியன் தான், கண்ணுக்கும் அபிமான தேவதை வந்து சூரியன் தான். அப்ப நம்முடைய உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புலன்கள் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அப்படிங்கிற புலன்கள், அப்புறம் நம்முடைய சுவாசம் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கு இல்லையா, மனசு, புத்தி அப்படின்னு அந்த கரணங்கள், புறக்கரணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து தானா செயல்படுறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்தில் தான் இதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்துல அது இயங்கும் போது அந்த இயக்கத்தை முன்னின்று நடத்துகின்ற ஒரு தேவதையாக நாம் இந்த பஞ்சபூதங்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஏன்னா இந்த உடல் வந்து பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்ற மகான்களுடைய கோட்டின்படி, கருத்தின்படி நாம் இதை புரிந்து கொண்டு அந்த தேவதைகளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கண்ணுக்கும் அபிமான தேவதை அரியமான் தான், அதே மாதிரி பிராணனுக்கும் ஒரே தேவதை தான். அப்ப சூரியன் அப்படிங்கிற தேவதைக்கு இங்க முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கைகளுக்கும் நம்முடைய வலிமைக்கும் அபிமான தேவதை யார் அப்படின்னு பார்த்தா இந்திரன். வாக்கிற்கும் புத்திக்கும் அபிமான தேவதை வந்து பிரகஸ்பதி. பாதங்களுக்கு அபிமான தேவதை வந்து விஷ்ணு. அப்ப இந்த மாதிரி தேவதைகள் வந்து நம்முடைய உடலுக்குள்ள இருந்து நம்ம உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். இதை வந்து நம்ம மனித உடல்குள்ள எப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் அந்த தேவதை முன்னின்று நம்மை நடைமுறைப்படுத்துதோ,
அது மாதிரி தான் மிருகங்கள்லயும் நம்ம வந்து பசுவை தெய்வமாக போற்றும் போது, அந்த பசுவுல நம்ம வந்து காமதேனு அப்படிங்கிற முக்கியத்துவம் குடுக்குறோம் இல்லையா? ஒரு பசுவுக்கு. அங்க எல்லா தேவதைகளும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வரைபடத்துல வரைந்து, இத்தனை தேவதைகள் அந்த காமதேனுங்கிற அந்த உடல்ல இங்கங்க தேவதைகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஓமானமா காட்டியிருப்போம். இதெல்லாம் முன்னோர்கள் எதற்காக அப்படி காட்டுறாங்க அப்படின்னா, இந்த உடல்ங்கிற ஒரு யந்திரத்துக்குள்ள அந்த உயிராற்றல் இயங்கிக் கொண்டிருந்தாலும், அந்த உயிரையும், உடலையும் இணைக்கின்ற ஒரு உன்னத சக்தி, பரமனின் ஆற்றல் வந்து பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில நம்மிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றதுங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பஞ்சபூதங்களும் அந்தந்த உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சக்தியை பயன்படுத்துது. அதனால அங்கங்க அந்த வேலை நடக்குது. இப்ப நம்ம வந்து கண்களால ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா, அந்த கண்களுக்கான ஒளி வேணும் இல்லையா? ஒளி இருந்தா தானே நம்ம பார்க்க முடியும். நம்ம புறத்துல ஒளி இருந்தால் மட்டும் போதாது. கண்ணுக்குள்ள இருந்து ஒரு ஒளி வந்து பிரகாசிக்கணும். அந்த ஒளி தான் சூரியன் மூலமா நமக்கு கிடைக்கிறது. அந்த சூரியன் இல்லன்னா நமக்கு பார்வை இல்ல. அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பகல்ல சூரியன் இருக்கிறான், அதனால நான் பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இரவுல சூரியனே இல்ல. ஆனாலும் நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி அது நடக்குது அப்படின்னா, சூரியனுடைய சக்தி நம்ம இடத்துல வெளிப்பட்டு எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். சூரியனே இல்லன்னா நமக்கு கண் பார்வை போயிடும். சூரியனே வரலன்னு வச்சுக்கங்களேன், அப்ப என்ன ஆகும்? கண் பார்வை தானாவே போயிடும். அதனுடைய சக்தி இழந்து விடும் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இங்க ஒவ்வொன்னும் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்ற அபிமான தேவதைகளாக நாம் பார்த்தோம். நம்முடைய ரிஷிகள் பார்த்தார்கள். அவர்களை வணங்கினார்கள். அவர்களை பிரார்த்தனை செய்தார்கள். அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம இத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காதனால தான் நம்ம இயற்கையை வந்து கெடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த மாரி பிரார்த்தனை மந்திரத்தோட இயற்கையை போற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம இயற்கையை நேசிப்போம். ஒவ்வொன்னுக்கும் முக்கியத்துவம் குடுப்போம். மலைகளை வணங்குவோம். மரங்களை வணங்குவோம். அப்ப எல்லாவற்றையும் நம்ம நேசிப்போம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி பாடங்கள் எல்லாம் படிக்காம நம்ம நடைமுறை வாழ்க்கையில புற வாழ்க்கை கல்விய மட்டும் படிக்கிறதுனால, நம்ம எதையும் மதிக்கிறது இல்ல. நெறைய மலைகள் எல்லாம் வெட்டுறோம். நமக்கு கல்லு தேவை அப்படிங்கிறதுக்காக, அந்த மலைகள பூரா கொடைஞ்சு எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பள்ளம். அந்த இயற்கை வளங்கள பூரா சுரண்டுறோம். அப்ப அந்த இயற்கை வளங்கள பூரா நம்ம சுரண்டி என்ன பண்றோம்னா, இயற்கைய கெடுக்கிறோம். அப்ப இயற்கைய துன்புறுத்துறோம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். இயற்கையை துன்புறுத்துறோம், இயற்கையை கெடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யறதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த இயற்கை நம்ம திருப்பி தண்டிக்குது. ஏன்னா இயற்கை வந்து அது ஒரு மகா சக்தி இல்லையா? இப்ப நம்முடைய உடம்பு இயங்குவதற்கு எப்படி ஒரு ஆற்றல் இருக்கோ, ஒரு சக்தி இருக்கோ, அது மாரி இந்த இயற்கை இயங்குவதற்கும் ஒரு ஈஸ்வர சக்தி இயங்கிட்டு இருக்கு. அத நம்ம தொந்தரவு பண்ணோம்னா, அத நாம அனுபவிக்கணும். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்ங்கிற பழமொழி வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான். அதே மாரி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறதும் பொதுவானது தான். அப்ப நம்ம முன்னாடி செய்ய வேண்டிய தவறுகளுக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் சில கஷ்ட நஷ்டங்கள. அது மாரி இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற தவறுகளுக்கு பின்னாடி நம்ம சில கஷ்ட நஷ்டங்கள அனுபவிக்க வேண்டும். அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்ற அடிப்படை உண்மையை இங்க நாம இந்த மாரி பாடங்கள் மூலமா புரிந்து கொள்ளும்போது, நம்ம சரியாக வாழ்வதற்காக முயற்சியை மேற்கொள்வோம் அப்படிங்கிறது தான் இங்க இந்த உபநிஷத்து நமக்கு சொல்ல வர்ற விஷயம். அப்போ இந்த இயற்கை சக்திகளாகவும் அவற்றை பின்பற்றி அதை இயக்குபவராகவும் விளங்குகின்ற இறைவனை மாணவனும் ஆசிரியரும் வழிபாட்டுக்கு உரிய அந்த தேவதைகளிடம் பிரார்த்தனை செய்வதாக இங்கு இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த மந்திரத்திலே பிரார்த்திக்கப்படுகிறது. அப்ப குரு சிஷ்யர்களான எங்களுக்கு மித்ரன் என்கின்ற தேவதை மங்களத்தை கொடுக்கட்டும், சுகத்தை கொடுக்கட்டும் என்று இந்த வழிபாட்டை, பிரார்த்தனையை மாணவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். அந்த இயற்கையினிடம் முன்னிறுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே மாதிரி மாணவர்களும் சிஷ்யர்களும் சேர்ந்து வழிபாடு பண்ணக்கூடிய இன்னொரு மந்திரம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது மாணவர்களும் சிஷ்யர்களும் வழிபாட்டுக்குரிய ஒரு மந்திரமாக வைத்திருக்கோம். இந்த மந்திரம் தேவதைகளை வழிபடக்கூடிய மந்திரமாக முதல் அணுவாகத்தில் நமக்கு வருது. அப்போ மித்ரன் என்பவர் வந்து வெளியே விடும் காற்றான பிராணனுக்கும் பகல் நேரத்திற்கும் அதிர்ஷ்டான தேவதையாக இங்கு நம்ம இந்த மந்திரத்திலே பார்க்கிறோம்.
வருண தேவன் வந்து உள்ளே செல்கின்ற பிராணனுக்கும் இரவு நேரத்திற்கும் அதிஷ்டான தேவதையாக இருக்கின்றார் என்பதாகவும் இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இவர்கள் இருவரும் எங்களுக்கு மங்களத்தையும் சுகத்தையும் கொடுக்கட்டும் என்பதாகவே இந்த பிரார்த்தனை மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணுக்கும் சூரியனுக்கும் அதிர்ஷ்டான தேவதையாக அரியமான் என்பவர் இருக்கிறார். அவர் எங்களுக்கு நன்மையை தந்தருளட்டும். இந்திரதேவன் கைகளில் பலத்திற்கு அதிர்ஷ்டான தேவதையாக இருக்கின்றார். பிருகஸ்பதி வாக்கு புத்தி இவற்றிற்கு அதிர்ஷ்டான தேவதையாக இருக்கின்றார். விஷ்ணு பாதத்திற்கு அதிர்ஷ்டான தேவதையாக இருக்கின்றார். இவர்களும் எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம இந்த பிரார்த்தனை பண்றோம். அப்ப இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமக்கு முக்கிய கருவியாக எது இருக்குன்னா உயிராற்றல் நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம பிராணசக்தின்னு சொல்றோம். அந்த பிராணசக்தி தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த பிராணனின் அதிஷ்டான தேவதையை நாம் இங்கு துதிக்கிறோம். பிறகு அரியமாவிடம் எல்லா ஞானேந்திரியங்களும் நலமாக இருக்கட்டும் என்றும் நல்ல புத்திக்கும் நல்ல வாக்குக்கும் பிருகஸ்பதியையும் நாம் வேண்டுகின்றோம். மேலும் நம்முடைய கர்மேந்திரியங்களினுடைய நலத்திற்காக விஷ்ணுவை நாம் இங்கு பிரார்த்திக்கின்றோம். அப்படித்தான் இந்த பிரார்த்தனை மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க இருக்கின்ற இந்த சூட்சும பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருப்பவர் எல்லா தேவதைகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றார். முதலில் ஈஸ்வரனிடமிருந்து தோன்றியவர் ஹிரண்ய கர்ப்பன் என்றும் சகுன பிரம்மம் என்றும் அழைக்கப்படுகின்றார் என்பதாகவே நாம் இங்கு இந்த இயற்கையை பார்க்கிறோம். ஏனென்றால் இப்ப நம்ம வந்து இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான புரிதல் நம்ம இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கு இருப்பது இறைவன் அப்படிங்கிறதுனால அவன் அந்த தூய அறிவாக பரமனாக பரபிரம்மமாக இருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் இங்க வந்து சகுன பிரம்மமா நம்ம இடத்துல வெளிப்பட்டிருக்கு. அதை நம்ம ஈஸ்வரன் என்று சொல்றோம், ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்றோம், இயற்கை என்று சொல்றோம். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயர்ல நம்ம அழைக்கிறோம். அது நிறைய மதங்கள் வந்து அப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா இப்ப நாம வந்து நம்முடைய சனாதன தர்மத்துல வைதிக தர்மத்துல இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஈஸ்வரனா பார்க்கிற மாதிரி சாங்கியம் மதம் என்ன பண்ணுதுன்னா இதை இயற்கைன்னு பார்க்குது. ஈஸ்வரன் சொல்லாம இயற்கை அப்படின்னு சொல்லும். அப்ப இங்க இயற்கைனாலும் ஈஸ்வரன் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரே தன்மையில அந்த இயற்கையினுடைய நீதியில இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இங்க புரிந்து கொண்டு இந்த பிரார்த்தனை மந்திரத்தின் மூலமாக நாம் அந்த பிரபஞ்ச ஆற்றலை அந்த பஞ்சபூத சக்தியை நமஸ்கரிக்கின்றோம் அப்படிங்கறத நம்ம முதல் மந்திரத்துல புரிஞ்சுக்கிறோம். அதுலதான் இந்த துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம அசின்னு சொல்றோம் இல்லையா, அதை பிரம்ம அசி அப்படின்னு பிரித்தா நீங்கள் நேரடியாகவே அறியப்படுகின்ற பிரம்மமாக இருக்கின்றீர்கள் என்று அதனுடைய பொருள். துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இந்த மந்திரத்துல. அத பிரம்ம அசி, பிரம்ம அசின்னா அசி என்றால் இருக்கிறாய் என்று அர்த்தம். அப்போ நீ அந்த பிரம்மமாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரிதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னா சரியான ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் என்றும் சத்தியமாக இருப்பவர் என்றும் நான் உங்களை நமஸ்கரிக்கின்றேன் என்று இந்த மந்திரத்தில் சொல்லப்படுது. அப்புறம் இந்த இயற்கை தான் ஹிரண்ய கர்ப்பனா இருக்கிறார், இந்த பிரபஞ்சமா இருக்கிறார் அப்படிங்கும்போது அவருடைய கர்ம பலனை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் அதனுடைய வாழ்க்கையை எப்படி விரும்பி வாழுதோ அந்த வாழ்க்கைக்கான பலாபலன்களை அளிப்பவரும் அவரே, ஈஸ்வரனே தான். அவரவர்களுடைய ஆசைக்கேற்ற வாழ்க்கை இங்க. ஏன்னா நாம எதை விரும்புகிறோமோ அதுவாகவே ஆகின்றோம் அப்படிங்கிறது தான் இங்க வேதத்தினுடைய மகா வாக்கியத்தினுடைய சாரம். அதாவது இறைவனை நம்ம வழிபடும் போது இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்படின்னா ததாஸ்து. ததாஸ்துன்னா நீ எதை விரும்புகிறாயோ அதை அடைவாயாக அப்படிங்கிற பொருள். அப்படித்தான் இங்க இயற்கை இருக்கு. அப்போ நம்முடைய மனசு வந்து எதை விரும்புதோ அதற்கான பலனை நாம் அடைவோம். அப்போ இந்த சாஸ்திரத்தை படிக்கின்ற நாம் அந்த சாஸ்திரம் உரைக்கின்ற சரியான அறிவை அடைய வேண்டும். அவ்வாறு அடைந்த அறிவு என்னிடத்திலே நிலை பெற வேண்டும். அதை நான் வாக்கினாலே சரியாக சொல்ல வேண்டும். அது ஹிரண்ய கர்ப்பனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். ஏன்னா இங்க இந்த சாஸ்திரம் வந்து எதுவுமே நம்முடைய தனித்துவமான செயல் கிடையாதுங்கிறத ஆழமா அறிவுறுத்துது. ஏன்னா இங்க வந்து நம்ம எல்லாமே இந்த இயற்கை நிலை ஒரு அங்கம் தான். நீ வேறு நான் வேறு என்று பிரித்து இருக்கிறதெல்லாம் மனசு தான் பிரிக்குது. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்துல பல்வேறு கூறுகள் இருக்கிற மாதிரி நாமும் அதுல ஒரு கூறு. அப்ப நமக்குன்னு சில வழிகாட்டுதல்கள் இங்க இருக்கு. நம்ம இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. அதுக்கு பேர் வந்து ரித்தம்னு சொல்றோம் சாஸ்திரத்துல. ரித்தம்னா ஒழுங்குன்னு என்று அர்த்தம்.
அப்ப அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள, அந்த ஒழுங்குக்குள்ள நம்ம வாழ்ந்தா நமக்கு பாதிப்புகள் இல்ல. நம்ம அந்த ஒழுங்க மீறி போனா நமக்கு பாதிப்புகள் உண்டு. அப்படிங்கிறது தான் நாம இங்க வந்து கர்மா தியரியில பார்க்கிறோம். அப்ப சாஸ்திரம் வகுத்து கொடுத்திருக்கிற அந்த சரியான வழிமுறையை நாம் கடைபிடித்தோம்னா, நமக்கு பாதிப்புகள் இல்லை. இயற்கையோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இந்த பிரார்த்தனை மந்திரம் நமக்கு சொல்லுது. அப்புறம் தத் மாம் அவத்து தத் வக்தாரம் அவத்து அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். தத் மாம் அவத்து தத் வக்தாரம் அவத்துன்னு பாடுறோம் இல்லையா? அத என்னை காப்பாற்று, என் குருவையும் காப்பாற்று என்று ஹிரண்ய கர்ப்பனிடம் வேண்டுவதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே என்னை காப்பாற்று என்பது ஞானத்தை அடைவதற்கு இடையூறாக இருப்பவைகளை நீக்கி அதை அடைவதற்கும் சாதன சதுஷ்டய சம்பத்திகளை அடைந்திட அருள் புரிய வேண்டும் என்றும் வேண்டுவதாக நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க காப்பாற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்த உடனே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ நம்ம சுயநலமா வேண்டுற மாதிரி நம்ம அங்க புரிஞ்சுக்க கூடாது. நம்மளை காப்பாற்றுன்னா அதுல ஆழமான பொருளை புரிஞ்சுக்கணும். நம்மளை உண்மையாக காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ இந்த உடம்போடு அப்படியே ரொம்ப நாள் வாழணும் அல்லது அதை இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இங்க காப்பாற்றுங்கிறத விட, நாம இந்த மனித பிறனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அந்த ஞானத்தை அடைந்து இந்த சாஸ்திரம் காட்டுகின்ற சரியான பாதையிலே சாதன சதுஷ்டய சம்பத்திகளை நாம் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குருவுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தும் அவர் அடைந்த அந்த தூய அறிவை சரியாக உபதேசிக்கும் திறமையை கொடுத்தும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதாகத்தான் இந்த வேண்டுதல் இருப்பதாக நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கு என்னை காப்பாற்று, என் ஆசிரியரை காப்பாற்று அப்படின்னு அந்த 2 விஷயத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுவதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில குருவையும் ஏன் நம்ம வந்து காப்பாற்றுன்னு வேண்ட வேண்டியதா இருக்குன்னா, குரு இந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கவரா இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் நோய் நொடி வந்துடக்கூடாது, அவருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த கல்வியை நான் சரியாக கற்று முடிக்க வேண்டும், அதற்கு அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும், அவர் நமக்கு இந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக இந்த பிரார்த்தனை அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உண்மையிலேயே அன்றைய காலங்களில் வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்கு நிறைய சிரமப்பட்டு தான் கற்றுக்கொண்டார்கள். ஏன்னா எல்லாற்றையும் விட்டுட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி குருகுல வாழ்க்கைக்கு போகணும், அங்கேயே தங்கணும், 12 வருஷம் இருக்கணும். குருகுல கல்வியில 12 வருஷம் படிக்கணும். இப்ப எப்படி நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைங்களை வச்சிடுறோம், அவங்க வந்து 12வது வரைக்கும் படிக்கிறாங்க 12 வருஷம். அது மாதிரி அங்கேயும் 12 வருஷம் படிக்கணும். ஆனா இப்போ நம்ம மாடர்ன் எஜுகேஷன்ல 12 வருஷம் என்ன பண்றோம்னா, குழந்தைங்களை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்பப்போ டெய்லி அனுப்புறோம், ரெடி பண்ணி அனுப்புறோம், அதுங்க போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லை. காரணம் என்ன, குரு எங்கேயோ ஒரு ஆசிரமத்துல இருப்பாரு, ஒரு காட்டுக்குள்ள இருப்பாரு, ஒரு கிராமத்துல இருப்பாரு. அப்ப எல்லோரும் அங்க அவரை தேடி போகணும். அப்ப அவருடைய ஆசிரமத்துல குழந்தைங்க எல்லாம் போய் தங்கிக்கணும். அவரு அங்க வழி நடத்துவார், குழந்தைங்களை எல்லாம் வழி நடத்தி அவருடைய கட்டுப்பாட்டுல, அந்த குரு பத்தினியினுடைய கட்டுப்பாட்டுல அந்த குழந்தைங்க எல்லாம் இருக்கும். ஏன்னா குருகுலம்ங்கிறது வந்து ஒரு சன்னியாசி கிட்ட மட்டும் இல்ல, சம்சாரி கிட்டையும் இருக்கும். ஏன்னா இங்க வந்து நம்ம தான் சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம வேத பாடங்கள் பொறுத்த வரைக்கும் இங்க சாமியாருங்க தான் நடத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. குடும்பஸ்தரும் நடத்தலாம், சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இங்க வந்து இருமைகள் கிடையாது. இது உயர்வு, இது தாழ்வு, இது பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம்ங்கிறது நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையா இருக்கிறதுனால, சாஸ்திரத்தை கற்றறிந்த சாஸ்திர குருமார்கள் வந்து எங்க இருக்கிறாங்களோ அங்க நம்ம போகணும், அவர்கள்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும். நேரடி வகுப்புகளாக தான் அந்த காலத்துல இருந்தது. அப்ப அப்படி கற்றுக்கொள்ளுகின்ற மாணவர்கள் வந்து சமித்து அப்படின்னு சொல்லக்கூடிய, அந்த காலத்துல வந்து பொருளாதார ரீதியெல்லாம் பணமெல்லாம் கிடையாது. இப்பத்தானே நிறைய பணம் அது இதுலாம் வந்துருது. அப்பெல்லாம் குருவுக்கு சேவை செய்யறது தான் இங்க வந்து தட்சணை. குரு தட்சணை அப்படின்னா சேவை தான். அப்ப குருவுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, குரு பத்தினி வந்து சமையல் செய்யணும்னா அந்த காலத்துல ஏது கேஸ் ஸ்டவ் எல்லாம் வெறும் விறகு தான். அப்ப இந்த குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் விறகுகளை பொறுக்கிட்டு வந்து குரு பத்தினிக்கு உதவி செய்வாங்க. அவங்க அந்த விறகை வச்சுதான் சமைப்பாங்க. சமைச்சு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அப்ப அந்த குரு இருக்கிற இடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு, குருவுடைய வீட்டிலேயே வளர்ந்துகிட்டு இந்த பாடத்தை படித்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏது பொருளாதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னர்கள் உதவுவாங்க. அந்த காலத்துலலாம் இந்த குருகுல கல்வி வந்து எப்படின்னா, இங்க பிராமணன் அப்படிங்கிற இந்த பண்டிதர் இருக்கார் இல்லையா, அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர், அவர் வந்து அந்த நாட்டினுடைய மன்னர்கிட்ட போய், இந்த மாதிரி நான் ஆசிரமம் வச்சிருக்கிறேன், இந்த ஆசிரமத்துக்கு மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் உணவு உறைவிடம் எனக்கு தேவை, நீங்க உதவி செய்யணும்னு கேட்பாங்க. அப்ப மன்னர் என்ன பண்ணுவாருன்னா, ஆசிரமத்தை அமைச்சு கொடுப்பாரு. இந்த இடத்த நீங்க எடுத்துக்கங்க, இந்த இடத்துல நீங்க ஓலை வச்சு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இங்க தங்கி நீங்க வர்ற மாணவர்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுப்பாங்க. அதை வச்சுதான் இவங்க சமையல் செய்து சாப்பிட்டுக்கிட்டு
இந்த வித்தையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வர்ற மாணவர்கள்ட்டலாம் தனிப்பட்ட முறையில கட்டணம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அரசர்கள் உதவி செய்யறதுனால மாணவர்கள் கட்டணம் கொடுக்க வேண்டியதில்ல. ஆனா மாணவர்கள் வந்து குருதட்சணைன்னு குடுக்கணும். அது என்னன்னா, அது குருவுக்கு செய்யக்கூடிய உதவி. அப்போ வந்து இந்த கட்டைகள கொண்டு வந்து வீட்ல குடுக்கறது, குருவுக்கு உண்டான மாடுகள் இருக்கும், பால் கறக்கும். அதுல பால் கறந்து கொடுக்கறது, மாடுகள மேய்க்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஏன் இதெல்லாம் செய்யணும்னா, அந்த குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை அது. சும்மா கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு ஒரு தட்சணை குடுக்கணுங்கிற முறையில இதெல்லாம் செய்வாங்க. செய்து அவருக்கு சேவை செய்து, அந்த 12 வருடங்களை முடித்துவிட்டு, திரும்பி வரும்போது அவங்க இல்லறத்துல ஈடுபடுவாங்க. ஏன்னா பிரம்மச்சரிய வாழ்க்கைங்கிறது அந்த காலத்துல அப்படித்தான். குருகுல கல்வி. இல்லறத்துல வந்து மனைவியோட சேர்ந்து வாழ்ந்து, குழந்தை குட்டிகள பெத்துக்கிட்டு, அவங்க குழந்தைகள மீண்டும் கொண்டு போய் அதே குருகுலத்துல சேர்த்துருவாங்க. இப்படித்தான் இந்த வாழ்க்கை வந்து நம்முடைய சனாதன தர்மத்துல வழி வழியா வந்து கொண்டிருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தைத்திரிய உபநிஷத்தினுடைய முதல் மந்திரம், பிரார்த்தனை மந்திரம், முதல் அணுவாகம் முடிஞ்சது. இப்ப 2வது வேதம் ஓதுவது எப்படி அப்படிங்கிறத பேசுது. இப்ப வாழ்க்கை கல்வியினுடைய அடுத்த அம்சமாக வருவது வேத பாராயணம். அதாவது வேதங்களை ஓதுதல். இதன் முக்கியத்துவம் பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த வேதங்களை ஓதும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள் இந்த மந்திரத்திலே கூறப்படுகின்றன. அது எப்படி அப்படின்னா, இப்ப காயிகா கர்மாணி, வாச்சிகா கர்மாணி அல்லது கர்மணி எப்படி வேணா சொல்லலாம். காயிகா கர்மணி, வாச்சிகா கர்மணின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காயிகானா உடல், வாச்சிகானா வாக்கு அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்போ இந்த மாதிரி கர்மம் ஒரு செயல் இருக்கு இல்லையா, அது 3 விதமான செயலா நம்ம செய்ய போறோம். எப்படின்னா, உடல் அளவில காயிகா கர்மணி, வாச்சிகா கர்மணி, மனஸ்கர்மணி. அப்போ மனம், வாக்கு, உடல் அப்படிங்கிற இந்த 3 நிலையில் தான் நம்ம ஒரு செயலை செய்ய முடியும். இப்ப நான் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், எனக்கு மனசு இருக்கணும். அந்த மனதுல நான் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத ஒரு சிந்தனையாக என்னிடத்துல வெளிப்படணும். அது ஒரு எண்ணமாக என்னிடத்துல வெளிப்படணும். அந்த எண்ணம் வெளிப்படும்போது அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த செயலை நான் செய்யப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டளையோட அந்த உடலுக்கு அதை குடுக்கும். அப்ப அந்த செயலானது நான் இதை செய்யப் போகிறேன் என்று மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்ற அடிப்படையில அது வாக்காகவும் வெளிப்படும். அப்போ இங்க மனம், வாக்கு, உடல் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களை ஒன்றிணைத்து தான் நம்ம ஒரு செயலையே செய்ய முடியும் என்ற அடிப்படையில இங்க முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இந்த வேத மந்திரமும் பண்ண முடியும். அப்ப இந்த காயிகா கர்மணி அப்படிங்கிறது இந்த உடல் ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த உடல் என்பது ஒரு பாத்திரம். இப்ப இந்த கர்ம யோகம் அல்லது பஞ்சமகா யக்னம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த உடலை நம்ம அழைக்கிறோம். இந்த உடலை நம்ம அழைப்பதற்கான அடிப்படை விஷயம் வந்து, இந்த கருவி இல்லைன்னா நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த உடல்ங்கிற கருவியை வைத்துக் கொண்டுதான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அப்போ அந்த காரியம் எப்படி நடக்குது, எதற்காக நடக்குது அப்படின்னு பார்த்தா, அது நம்முடைய மன தூய்மைக்காகத்தான் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவது மனம், அந்த மனதனுடைய விஷயத்தை வெளிப்படுத்துவது வாக்கு, அதை நடைமுறைப்படுத்துவது நம்முடைய உடல். அப்ப இந்த 3ம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறதுனால, நம்முடைய மனது வந்து வெளிப்படுத்துகின்ற செயல்கள், சிந்தனைகள், அதனுடைய வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு தகுதிய நம்முடைய மனம் சார்ந்து தான் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது, அந்த மனதை நாம் தூய்மைப்படுத்துவதற்காக தான் நம்ம அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வருது சாஸ்திரம். அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம இங்க வந்து கர்ம காண்டத்த நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்ம காண்டம்ங்கிறது என்னன்னா, இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் படித்து மனதை வந்து முழுமையாக நம்ம தூய்மைப்படுத்தி, அடுத்தது நம்ம ஞான காண்டம் என்ற பாதைக்குள்ள நம்ம போக போறோம். அப்ப இங்க கர்மா அப்படின்னா ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு தனிப்பட்ட முறையில உடல் மூலமாக மட்டும் நடக்கிறது இல்ல. அது நம்முடைய மனம் மற்றும் வாக்கு மூலமாகவும் நடைபெறுகின்ற அளவிலே விதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம வாக்கினால் என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜபம் பண்றோம், பாராயணம் பண்றோம். ஏன்னா ஜபம்ங்கிறது வாயினால நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள். பாராயணமும் அப்படிதான். வேத மந்திரங்களை பாராயணம் பண்றோம். அப்ப இந்த மாதிரி ஸ்லோகங்களை நம்ம உச்சரிப்பது, ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டு உபாசனா செய்வது, இதெல்லாம் நம்ம நிகழ்த்துவது எதற்காகன்னா, மன தூய்மைக்காக. இதை நாம் செய்யும்போது மனசும் நல்ல சுத்தியாகும். நம்மை சுற்றி இருக்கின்ற மற்ற விஷயங்களும் சுத்தமாக்கப்படும். பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் நடக்கிறதுனால, நம்முடைய அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கும். அதாவது நேர்மறை எண்ணங்களை சூழக்கூடிய ஒரு நிகழ்வுல இருக்கும். அப்ப அந்த வேத மந்திரங்களை ஒலிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யார் வந்தாலும் அவங்க மனசு வந்து தானாவே அமைதியை நோக்கி போகும். ஏன்னா, அங்க வந்து அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கும்.
இது எப்படிங்க அந்த இடத்துல வேத மந்திரங்கள சொல்றதுனால நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனா பாசிட்டிவ் வைப் வருதுங்கிறது எப்படிங்க என்னால நம்ப முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் குடுத்துருக்கிறேன். இப்ப நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப், நெகட்டிவ் வைப்ங்கிறது எந்த அடிப்படையில நம்ம நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் வைப், நெகட்டிவ் வைப்னா நேர்மறை நிகழ்வு, எதிர்மறை நிகழ்வு நமக்குள்ள நடக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து கோயிலுக்கு போறேன். கோயில்ல போன உடனே அங்க ஒரு அமைதி, ஆனந்தம் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அங்க வந்து வேத மந்திரங்கள் கோயில்கள்ல ஓதப்படுது. பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. கோயிலுடைய மணி ஓசை அங்க ஒலிக்குது. அப்ப அந்த மந்திரங்களும், அந்த மணி ஓசையும் நம்ம அங்க கோயிலுக்குள்ள போகும்போது நம்முடைய மனசு அப்படியே அமைதி அடையுது. நம்மை அறியாம அமைதி அடையுது. அப்ப நம்ம அப்படியே அமைதியா போய் அந்த மந்திரத்தோட ஒன்றிணைந்து அப்படியே தியானத்துல உட்கார்றோம். அப்ப நம்ம அதனோட ஒருங்கிணைறோம். அப்ப இந்த மாரி ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம இடத்துல அங்க நிகழும்போது, நம்முடைய மனசும், நம்முடைய புத்தி, எண்ணம் எல்லாமே தூய்மையாக்கப்படுதாங்க. அப்ப நம்ம என்ன நடக்கும்னா, நம்முடைய குணாதிசயங்கள்ல சத்துவ குணம் அந்த இடத்துல மேலோங்கி, நம்ம ஒரு நல்ல நிலையில, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல நம்ம அங்க இருக்கிறது நம்ம உணர முடியும். அப்ப கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அந்த மனநிலை அப்படியே நமக்கு நீடித்து இருக்கும். அப்ப நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்லா அமையும். சரியா இருக்கும். அப்படித்தான் அன்றைய மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. காலையில கோயிலுக்கு எதுக்காக போறாங்கன்னா, அந்த பாசிட்டிவ் வைப் பெறுவதற்காக. அதாவது நேர்மறை எண்ணங்களை, நேர்மறை விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு நம்ம வாழ்க்கையை தொடங்குனா, அன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் என்ற கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான் ஆலய வழிபாடு. ஆனா, நெகட்டிவ் வைப் எப்படி நம்ம இடத்துல நடக்குது அப்படின்னா, இப்ப நம்ம தெரிந்தவர் ஒருத்தர் இறந்துடுறாருன்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். அந்த வினாடியே மனசுல கருக்குன்னு ஒரு எண்ணம் வந்துடுது. அவர் இறந்துட்டாருன்ன உடனே மனசுல ஒரு பயம் வந்துடுது. ஒரு அதிர்ச்சி வந்துடுது. அது நெகட்டிவ் வைப். அது வந்த உடனே மனசு அப்படியே பதறுது. அப்ப உடனே அவரு இளவு வீட்டுக்கு போறோம். அங்க போன உடனே எல்லாம் அழுதுகிட்டு, ஆர்ப்பாட்டமா கத்திக்கிட்டு எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க போன உடனே நம்மள அறியாம கண்ல இருந்து தண்ணி வருது, அழுகை வருது. அப்படியே நம்ம வந்து சோர்வாயிடுறோம். மனசு அப்படியே இறுகிடுது. மனசு எப்படின்னா, துக்கத்தினால அடைக்குது. அப்ப துக்கத்தினால அந்த இடம் அடைக்கும்போது, அது ஃபுல்லா நெகட்டிவ் வைப் அங்க. அப்ப இந்த நெகட்டிவ் வைப், இந்த பாசிட்டிவ் வைப்ப வந்து நம்ம பிராக்டிகலா எப்படி இப்படி உணர்றோம்? அப்படின்னா, இது நடைமுறை உண்மை. இத நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மாரி கோயிலுக்கு போற மாரி தான் கல்யாண வீட்டுக்கும். இப்ப நீங்க கல்யாண வீட்டுக்கு போன உடனே அங்க எல்லாம் கலகலப்பா பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, சந்தோஷமா இருப்பாங்க. நாம அங்க போன உடனே நாமளும் பேசிச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, கலகலப்பா இருப்போம். எளவு வீட்ல அப்படி இருக்க முடியாது. அப்ப எளவு வீட்ல நம்ம துக்ககரமா, சோகமா இருப்போம். அப்ப அங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா நம்மள தாக்கும். அந்த சூழ்நிலையில நம்ம இருந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதனால தான் குளிக்கிறோம். ஏன் குளிக்க வேண்டியிருக்கு? அங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம நீக்கிக்கணும். அந்த எண்ணங்களால் தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் வந்து இப்படி பூடகமா எடுத்து சொல்றாங்க. நெறைய விஷயங்கள இப்படி எடுத்து சொல்றாங்க. நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ, அதுதான் நமக்கு வந்து சேரும். அப்ப சேர்க்கைங்கிறது கூட நம்ம நல்லவர்களோட சேரணும். கெட்ட சகவாசம் வச்சுக்கிட்டா கெட்ட பழக்கவழக்கம் நமக்கு வந்துடும். அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அடிப்படையா கொண்டு தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க நம்ம வாச்சிக கர்மணிங்கிற வாக்கினால் செய்யக்கூடிய கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜபங்கள் இருக்கு. அப்ப அந்த ஜபங்கள் வந்து 2 வகை உண்டு. ஞான யோக்கியத சித்தி அப்படிங்கிற ஒரு ஜபமும், ஞான சித்தி அப்படிங்கிற ஜபமும் இருக்கு. அப்போ இங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய இந்த வாச்சிக கர்மணி, வாக்கினால் செய்யக்கூடிய கர்மம் வந்து நல்ல விஷயங்களை நோக்கி இருக்க வேண்டும். அப்போ நம்ம வார்த்தை பேசுவது கூட நம்ம கோபமாகவோ, துஷ்டமான வார்த்தைகளையோ யூஸ் பண்ணாம, இது மாரி எப்ப பார்த்தாலும் மனதுல ஏதேனும் ஒரு மந்திரத்த உச்சாடனம் பண்ணிக்கிட்டு, ஜபம் பண்ணிக்கிட்டு, இப்படியே வாழ்றது தான் நம்முடைய வாழ்க்கை முறை என்று நம்முடைய வைதிக தர்மத்துல கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, பிராமண சமூகத்துல பார்க்கலாம். பிராமண சமூகத்துல வந்து அவங்க வழிபாட்டு முறைகள், அப்புறம் அவங்க வந்த அந்த ட்ரெடிஷன் வந்து அருமையா இருக்கும். இப்படிதான் நாங்க வளருவோம், இப்படிதான் நம்ம வாழ்வோம், இப்படிதான் நாங்க எப்ப பார்த்தாலும் மனதுல ஈஸ்வர உபாசனையில இருப்போம், அந்த மந்திரத்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நடைமுறையில வாழ்றத நம்ம அனுபவமா பார்க்கலாம். ஆனா என்னன்னா, இங்க வந்து புரிதலோடு இத நம்ம செய்யணும். இப்ப வர்றவங்க அந்த புரிதல் இல்ல. பாரம்பரியமா அத நடைமுறைப்படுத்துறாங்க. எதுக்கு என்னன்னு தெரியாமயே செய்றாங்க. அப்படி இல்லாம இதனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது, அது நமக்கு நெறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்ப அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நம்முடைய மனதுல இருக்காது. இருமைகள் நிச்சயமா இருக்காது. அந்த இருமைகள் வந்ததுன்னா, நாம இத சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் மனஸ் கர்மணி அப்படின்னோம் இல்லையா? மனதினால் ஏற்படுகின்ற கர்மா. அப்ப எல்லாமே மனச் செயல்பாடுகள். இப்ப பேச்சு, உடல் அப்படிங்கிற விஷயங்கள்ல நம்ம ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னா, அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, அது மனதில் தான் முதல்ல எழுந்திருக்குது அப்படிங்கிறதுனால, நம்முடைய மனம் வந்து கண்காணிக்கப்பட வேண்டியதா இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் வந்து கண்காணிக்கப்பட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க.
அப்போ நம்முடைய எண்ணங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் நம்ம இடத்துல எழுந்திருக்குது, துஷ்டத்தனமான எண்ணங்கள் எழுந்திருக்கிறதா, நல்ல எண்ணங்கள் எழுந்திருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனம் கொண்டு நம்ம ஒரு காரியத்தை செய்தோம்னா அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இங்கு மனோ, வாக்கு, உடல் அப்படிங்கிற 3 விஷயங்களிலே கர்மங்கள் நடைபெறுகின்றன என்று இங்க 2வது மந்திரம் சொல்லுது. இப்ப இந்த 2வது மந்திரம் என்ன அப்படின்னா, சீக்ஷாம் வியாக்கியாஸ்யாமஹா வர்ணஹா ஸ்வரஹா மாத்ரா பலம் சாம சந்தானஹா இத்யுக்தஹா சீக்ஷாத்யாயஹா. இது 2வது அணுவாகம். இப்ப இந்த 2வது அணுவாகம் என்ன சொல்லுது? மனம், வாக்கு, உடல் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத இந்த 2வது மந்திரம் சொல்லுது. அப்படி சொல்லும்போது இந்த 2வது மந்திரத்துல வர்ணஹா ஸ்வரஹா மாத்ரா பலம் சாம சந்தானஹா அப்படிங்கிற 6 வார்த்தையை உபயோகப்படுத்துது பாருங்க. வர்ணஹா ஸ்வரஹா மாத்ரா பலம் சாம சந்தானஹா. இந்த 6ம் 6 விதமான உச்சரிப்புக்கான தகுதிகள், நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. அப்போ இப்ப நம்ம இந்த வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் போது அந்த ஒலி ஏற்ற இறக்கம், அந்த நீட்டல் குறுக்கல் அப்படிங்கிற நிலையில சரியாக இருக்கணும். தெளிவான உச்சரிப்பு அங்க நிச்சயமா இருக்கணும். அப்ப வேத மந்திரம் அல்லது வேத பாராயணம் மிகவும் புனிதமானது என்பதாக நம் முன்னோர்களால் பார்க்கப்பட்டது. அப்ப அந்த புனிதமான வேத மந்திரங்களை நாம் கற்கும் போது அதற்கு அடிப்படை விஷயங்களாக நாம் சங்கீதமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஏனென்றால் இங்க ஸ்வரம் அப்படிங்கிற விஷயங்கள் வார்த்தைகளை நம்ம சரியா உச்சரிக்கிறது சங்கீதத்துல லகுவா வரும். அப்ப சங்கீதத்துல நம்ம முதல்ல கற்றுக்கொண்டு அந்த ஸ்வரங்களை சரியாக உச்சரிக்கின்ற அந்த பயிற்சி முறையை கொண்டு இந்த வேத மந்திரங்களை, வேதங்களை நாம் சரியாக உச்சரிக்க முடியும் என்ற அடிப்படையில நமக்கு அன்றைய காலங்களிலே இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டன. அப்ப இசை என்பது ஒரு கலையாக பார்த்தோம், கல்வி என்பது ஒரு கலையாக பார்த்தோம். அந்த இசையில பாடல்கள் மட்டுமல்ல, வாத்தியங்கள், இசை கருவிகள் எல்லாம் நம்ம கையாள்வதற்கும் தனி கலை நமக்கு தேவைப்பட்டது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு வேத பாராயணத்தை நம்ம உச்சரிக்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய பொருள் புரிந்து நாம் அதை நம்முடைய தாய்மொழியில் பாடணும் அப்படின்னா இன்னும் நமக்கு அதிக ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா இங்க இசைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். அவன் எப்படிப்பட்ட கொடூரமானவனா இருந்தாலும் சிறிது நேரம் இசையை கேட்டான்னா அவன் அப்படியே மனசு சாந்தியாகும், கொஞ்சம் அமைதியாகுவான். அப்போ அந்த இசைங்கிற தன்மை அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஏன்னா இங்க மனம் அமைதித்தன்மையை அடைவதற்கான அடிப்படை விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதற்கு இசை தேவைப்படுது. அந்த இசை மந்திரங்களை எப்படி பாடுறாங்க, அந்த பாடல்களை நீங்க பொருள் புரிந்துதான் கேட்கணுங்கிறது கூட இல்லை. இப்போ அன்னமாச்சாரியான்னு தெலுங்குல கீர்த்தனைகள் இருக்கு. அப்ப அன்னமாச்சாரியா கீர்த்தனைகள் எல்லாம் நீங்க தெலுங்கு மொழி தெரிஞ்சுதான் கேட்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த கீர்த்தனைகளை நீங்க போட்டு கேட்டீங்கனாலே அந்த பாடல்கள் உங்களை அப்படியே உங்களுக்குள்ள ஒடுக்கும், அமைதித்தன்மையை கொடுக்கும். எப்படி நடக்குது அப்படின்னா அது உணர்வு பூர்வமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நீங்க மொழி, மதம், இனம் இதெல்லாம் கடந்து இறைவன் நிற்கிறான். இறைவன் மொழிக்கு அப்பாற்பட்டவன். அப்ப அதனால எனக்கு தமிழ் மொழியில பாடினாதாங்க பொருள் புரியும், சமஸ்கிருதத்துல பாடினா புரியாதுங்க, அல்லது தெலுங்கு கீர்த்தனைகள் எனக்கு வராதுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்முடைய மைண்டு தான். நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த மொழியில பிரிவினைகளை உண்டாக்கிக்கிட்டு இப்ப எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாம் தமிழர் அப்படின்ட்டு. அதுதான் இங்க பிரிவினை புத்தி, பிரிவினை மனம், அதாவது மற்றவர்களை பிரித்து கையாளக்கூடிய சூழ்ச்சி. அதுல இருந்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் விடுதலை ஆகல. அரசியல்வாதிகள் பூரா நம்மளை திட்டமிட்டு பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிக்கணும். அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன்னா இங்க நாம் தமிழர் அப்படிங்கிறதே ஒரு பிரிவினைவாதம். இங்க நாம் தமிழர் அப்படின்னா தமிழ்நாட்டுல தமிழர் மட்டுமா இருக்கிறாங்க? இங்க எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க, எல்லா மதக்காரங்களும் இருக்காங்க, எல்லா மொழிக்காரர்களும் இருக்கிறாங்க. அப்ப இங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை தான் இங்க உண்மையிலேயே உபதேசம் கொடுத்தாங்க உண்மையான அரசியல்வாதிங்க. ஆனா இடையில் வந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக நம்முடைய சமுதாயத்தை சீர்குலைத்து விட்டார்கள். அப்ப இவர்களை நாம் தேர்ந்தெடுப்பதினால்தான் இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஏன்னா மொழி பேதமையை உண்டாக்குறாங்க. தமிழ் மொழி தான் சிறந்தது, நாம் தமிழர்கள் அப்படின்னா அப்ப இங்க திராவிடர்கள் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உண்டாக்கிக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அப்புறம் சமஸ்கிருதம் நம்ம மொழியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு, அப்புறம் ஆரியர்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்படிதான் இவங்க எல்லாமே தப்பு தப்பா நம்ம கிட்ட புகுத்தி இருக்கிறாங்க.
ஏன்னா இங்க வந்து வந்தேரிகள், வராதவர்கள் அப்படின்னா என்ன? யாருமே இங்க வந்து இந்த இடம் தான் எனக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு வீடு. அத நம்முடைய சனாதன தர்மம் அருமையா சொல்லுது. அதுக்கு பேரு வந்து வசுதைவக குடும்பகம்னு பேரு. வசுதைவக குடும்பகம்னா, வசுதைவம் அப்படின்னாலே நம்ம எல்லோரும் ஒரே குலம், எல்லோரும் ஒரே நாட்டினர் அப்படிங்கிற அடிப்படையில நம்முடைய சனாதன தர்மம் நம்ம பாக்குது. நம்மள பிரிச்சே பாக்குறது கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட உயரிய சனாதன தர்மத்த இவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசியல்வாதிங்க திட்டமிட்டு இந்த வர்ணாசிரம தர்மத்தை வைத்துக்கொண்டு பிரிச்சு நம்மகிட்ட வந்து சண்டைக்கு வராங்க. ஆனா அப்படி வர்ணாசிரம தர்மத்துல வந்து பிராமணன், சூத்திரன், சத்திரியன்னு பிரிக்கக்கூடியவர்களா இருந்தா, வசுதைவ குடும்பகம்ங்கிற ஒரு வார்த்தைய சொல்ல முடியுமாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அந்த வசுதைவ குடும்பகம்ங்கிறத இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எடுத்தா உஷாராயிடுவாங்க ஜனங்க அப்படின்ட்டு. நம்ம சண்டையிலேயே வச்சிருக்கணும், நம்ம எப்பயுமே பிரிச்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. இந்த வேதமே நமக்கு என்ன சொல்லுது? எல்லாம் பிரம்மம்ங்குது. சர்வம் பிரம்மமயம் அப்படிங்குது. அப்ப இங்க எல்லாம் இறைமயமா பார்க்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. மற்ற இவங்களுக்கு என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கோ, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மள மக்கள குளறுபடி பண்ணி, குழப்பி, அது கல்வி இல்லாத கிராமத்துலலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொல்வதை அப்படியே மக்கள் நம்புறதுனால இன்றைக்கு வந்து இவ்வளவு சீர்கேடுகள் நம்ம பார்க்கிறோம். எதுக்கு இத நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப இந்த மாரி தவறான விஷயங்களை நமக்கு உணர்த்துறதுனால நம்முடைய மனம் வந்து நெகட்டிவ் வைப்ல போயிடுது. அத பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல கொண்டு வரணும். நேர்மறை சிந்தனைகள, நேர்மறை எண்ணங்கள நம்ம இடத்துல நம்ம வெளிப்படுத்தணும்னா, அதற்கான ஆழமான உண்மைகள் எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை விஷயங்களை இந்த உபனிஷத் பேசுதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா, இந்த உபனிஷத்துடைய சாப்டர் மாரி நான் போறேன்னு நீங்க நெனச்சுக்க கூடாது. இந்த உபனிஷத்து சொல்ல வர சப்ஜெக்ட் என்னன்னா, நமக்கு எதெல்லாம் மனதுக்கு அமைதி குடுக்குமோ, எதெல்லாம் நம்மை அன்பாக வைத்திருக்குமோ, எதெல்லாம் நம்மை சந்தோஷத்தில் நிறுத்துமோ, அதை நீ சரியாக புரிந்து கொண்டாயா? அதை நீ நடைமுறைப்படுத்துவாயா? என்ற ஒரு கேள்வியை தான் இந்த உபனிஷத்து முன்வைக்குது. அப்போ நம்ம அந்த உபனிஷத்து வந்து சொல்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நமக்கு வேத பாராயணம், மந்திரங்கள், ஜபதபங்கள், சங்கீதம், சாஸ்திரம் எல்லாமே நம்மை ஒருங்கிணைந்து இயற்கையோடு வாழ வைக்குது. இங்க பிரிவினைகள் கிடையாது. நல்லது, கெட்டது, புண்ணியம், பாவம் அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே நம்ம எடுத்துக்காம, இங்க எல்லாமே ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கு. ஈஸ்வரன் இங்க வழி நடத்துகின்றான். நாமெல்லாம் அவருடைய கருவிகள் என்ற அந்த மனோபாவம் மேலோங்கி நம்ம ஒரு செயலை செய்யும்போது, அந்த செயல் சேவையாக மாறி சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற அடிப்படை உண்மையை இங்க உபநிஷத்து நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப அத நம்ம புரிந்து கொண்டு வாழும்போது, இங்க உயர்வு தாழ்வு கிடையாது. எல்லோரும் எல்லாம் செய்யலாம். யார் வேணா வேதம் படிக்கலாம். யார் வேணா வேதம் பாராயணம் பண்ணலாம். யார் வேணா சங்கீதம் படிக்கலாம். இது இவர்கள் தான் படிக்கணும். பிராமணர்கள் மட்டும் தான் சங்கீதம் படிக்கணும். பிராமணர்கள் மட்டும் தான் வேதம் படிக்கணும். அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது நாமளா உண்டாக்கிக் கொண்ட தவறான புரிதல்கள், நம் மீது திணிக்கப்பட்ட தவறான அபிப்பிராயங்கள். அத நம்ம வந்து பிடிச்சுக்கிறோம். விடமாட்டேங்கிறோம். அவர்கள் சொல்றத வந்து அப்படியே நம்புறோம். அதுக்கு வந்து நம்ம நடைமுறையில சொல்லுவோம். அப்படியே வேத வாக்கா? இவர் சொல்றது அப்படியே வேத வாக்கு. அப்படியே நம்ம ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அது வந்து என்னன்னா, வேத வாக்குன்னா அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கணும். வேதத்திலிருந்து ஒரு வாக்கு வெளிய வருதுன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் அது. அப்ப இவர் வந்து அப்படியே பெரிய வேத வாக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம பேசுறது எதுக்காகன்னா, அந்த வேதத்தினுடைய வார்த்தை எப்படி மீற முடியாதோ, தவிர்க்க முடியாதோ, தடுக்க முடியாதோ, அப்படிப்பட்ட வார்த்தையை தான் வேதம் சொல்லும். அப்ப அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய வேத விஷயங்களை நம்ம விட்டுவிட்டு, இந்த வீணான வதந்திகளை பரப்பவர்களுடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து இங்க பிரித்தாளும் சூழ்ச்சியில சிக்கிறோம். ஏன்னா எவனோ ஒருத்தன் சொல்றான், அத நம்ம நம்புறோம். ஆனா நம்ம சாஸ்திரம் சொல்றத நம்ம நம்புறதில்ல. சாஸ்திரம் தான் உண்மையை சொல்லுது. அதுதான் சத்தியத்த பேசுது. சத்தியம் வத தர்மம் சர. சாஸ்திரம் அருமையா நமக்கு சொல்லிக் குடுக்குது. ஆனா நம்ம சாஸ்திரத்த விட்டுட்டு, நாம என்ன பண்றோம்? யார் யாரோ ஒரு தனி மனிதன் சொல்றதெல்லாம் எடுத்துக்கிறோம். அவனுக்கு தகுந்த சாதகமான விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு சாதகமா சொல்லிட்டு சமுதாயத்த சீர்குலைக்கிறான். அப்ப அவன் சொல்றத முக்கியத்துவம் குடுத்து அதுக்கு சண்டை, சச்சரவு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இன்றைக்கு அரசியல் வந்து அருமையா களம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த அரசியல் களம் வந்து மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காவும் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு நம்ம டிவி எத ஓப்பன் பண்ணாலும் இந்த அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதி சண்டை போட்டுக்கிறத நம்ம ரசிக்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு என்னன்னா, மனப்பான்மை வந்து இந்த மாரி பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடிய மனப்பான்மையா மாறிடும். அதனால தான் இந்த மாரி விஷயங்களுக்குள்ளலாம் நம்ம போகக்கூடாது. மனம், வாக்கு, செயல் 3ம் சரியானதாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம வாழ வேண்டும் என்று பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க வந்து இந்த 2வது மந்திரம் வந்து அணுவாகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நாம வந்து இந்த உச்சாடனத்தை சரியாக பண்ணணும். இந்த வேத பாராயணம் வந்து மிக உயர்ந்ததாக அன்றைய காலங்களிலே கருதப்பட்டது.
அதற்கு பின்னாடி வந்த மற்ற ரிஷிமார்களுடைய படைப்பாக ஸ்மிருதி இருக்கு இல்லையா? இப்போ சாஸ்திரத்துல வந்து ஸ்ருதி, ஸ்மிருதி அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஸ்ருதின்னா வேதம், ஸ்மிருதின்னா வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில தொகுப்புகள். அது வந்து ரிஷிகளால் உண்டாக்கப்பட்டது. இப்ப வேத மந்திரங்கள் வந்து அபௌருஷேயம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அபௌருஷேயம்னா என்னன்னா, அது யாரால் எப்பொழுது எழுதப்பட்டது என்று தெரியாது. அந்த மந்திரம் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்தவரைக்கும், அது அந்த பரமனே வெளிப்படுத்தியதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு ரிஷி வந்து ஒரு விஷயத்த தன்னிடமிருந்து வெளிப்படுத்துறார் அப்படின்னா, அது அந்த ரிஷியினுடைய வார்த்தை கிடையாது. அந்த இறைவனுடைய வார்த்தை. அந்த பரமனுடைய வார்த்தை. ஏன்னா, அந்த பரமன் வந்து நேரடியாக இங்க வந்து உபதேசம் பண்ண முடியாது. அவர் ஒரு உடலுக்குள்ள வந்து உபதேசம் குடுப்பாரு. ஏன்னா, இங்க சூட்சுமமான ஒரு பொருள் வந்து ஸ்தூலத்துக்குள்ள வரணும்னா, அது உடம்பு இருந்தா தானே வர முடியும். அப்ப உடம்புக்குள்ள வந்து இந்த உபதேசத்த குடுக்குது. அந்த ரிஷி நமக்கு கொடுத்தது தான் வேத மந்திரங்கள். ஆனா, அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் யாராலும் எழுதப்பட்டது கிடையாது. அவர்கள் வாய் திறந்தாங்கன்னா, அவங்க வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்களா வெளிப்பட்டது. அப்ப அந்த மந்திரங்கள வந்து திருஷ்டான்னு தான் சொல்றோம். அந்த மந்திரங்களை பார்த்தார்கள் என்றுதான் இங்க வேதம் சொல்லுது. மந்திரங்களை படித்தார்கள், கேட்டார்கள்ன்னு சொல்லல. மந்திரங்களை பார்த்தார்கள் அப்படின்னா, அந்த மீனிங் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனக்கண்ணால் பார்த்தார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மந்திரங்களை பார்த்தார்கள்னா, ஏதோ முன்னாடி ஒரு டிவி டிஸ்ப்ளே ஸ்கிரீன் இருக்கும் போல் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல அவர் பார்த்தார் போல் இருக்கு. ஒரு எல்சிடி டிஸ்ப்ளேல பார்த்தாரா, இல்ல சிஆர்டி ஸ்கிரீன்ல பார்த்தாரா அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கு போகாம, மந்திர திருஷ்டா அப்படின்னா அந்த ரிஷி அந்த மந்திரத்தை தன்னுடைய மனக்கண்ணால் பார்த்தார். தன்னுடைய மனதினால் அதை உணர்ந்தார். அப்படி மனக்கண்ணால் பார்த்து அந்த திருஷ்டா அதை வெளிப்படுத்தினார். எதுல வெளிப்படுத்தினார்? வாக்கினால் வெளிப்படுத்தினார். அப்ப வாக்கினால் அவர் வெளிப்படுத்தினத மற்ற மாணவர்கள் அதை கேட்டார்கள். ஸ்ருணோதி அப்படின்னு சொல்லுவோம். காதினால் கேட்டல். அப்போ அதை சான்ஸ்கிரிட்ல கேட்டல் அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் சொல்றோம். சிரவணம் பண்றதுன்னா கேட்டல்னு அர்த்தம். அப்போ சிரவணம் பண்றது. அந்த மந்திரங்களை கேட்டார்கள். கேட்ட உடனே அவர்களுக்கு அந்த மந்திரம் வைப்ரேட் ஆச்சு உள்ள. கேட்டு அதுக்கு பொருளே தெரிய வேண்டியதில்லை. அது என்னன்னே புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அந்த மந்திரம் உள்ள போன உடனே அவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் நடந்து, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பாசிட்டிவ் வைபுக்கு வந்துட்டாங்க. நேர்மறை நிகழ்வுக்கு வந்துட்டாங்க. சாந்த குணத்துக்கு வந்துட்டாங்க. சத்துவ குணம் மேலோங்கியது. அமைதி ஆயிட்டாங்க. நிஷ்டையில உட்காந்துட்டாங்க. அப்ப அந்த பூரணத்துவம் அவர்கள நிகழ்ந்த மறு வினாடி அவர்களிடத்திலிருந்து சில விஷயங்கள் வெளிப்பட்டதுதான் ஸ்மிருதி. ஸ்மிருதின்னா அந்த ஸ்ருதியை வந்து கேட்டு தன்னை தான் உணர்ந்த தத்துவ ஞானிகள், மகரிஷிகள், மகான்கள் நமக்கு கொடுத்த அரிதான பொக்கிஷங்கள் வந்து ஸ்மிருதியா இருக்கு. ஸ்மிருதி நிறைய இருக்கு. ஒவ்வொரு மகான்களும் எழுதின ஸ்மிருதி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆதிசங்கரோடதெல்லாம் ஸ்மிருதி தான். அப்ப இந்த மாதிரி நிறைய ஞானிகள் நமக்கு வெளியே கொடுத்திருக்கிற நூல்கள். இவரு கூட நிறைய கொடுத்திருக்காரு. வியாச மகரிஷி நிறைய கொடுத்திருக்காரு. வசிஷ்டர் கொடுத்திருக்காரு. வசிஷ்டர் தான் நம்ம வந்து யோக வாசிஷ்டம் படிச்சோம். யோக வாசிஷ்டம் பாத்தீங்கன்னா வசிஷ்ட மகருடைய ஸ்மிருதி. அவர் தன்னுடைய வெளிப்பாடு ராமபிரானுக்கு உபதேசித்ததுதான் யோக வாசிஷ்டம். அப்ப அந்த யோக வாசிஷ்டம்ங்கிற நூல் வந்து முழுக்க முழுக்க வசிஷ்ட மகரிஷியிலிருந்து வெளிப்பட்டது. அப்ப அவர் அதை கொடுக்கறதுக்கு எப்படி எழுதினாரு? அவரிடத்திலிருந்து மலர்ந்தது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு மகான் சொல்றாருன்னா, அவர் யாரையோ பார்த்து காப்பி அடிச்சோ, இல்ல பக்கத்து பெஞ்சை பார்த்து எழுதியோ எல்லாம் அவர் சொல்லல. அவர் உள்ள இருந்து மலருது. மலர்ந்த உடனே அவர் அப்படியே வார்த்தையை வெளியே விடுறாரு. அதை அப்படியே சிஷ்யர்கள் எழுதுறாங்க. அது ஸ்மிருதியா மாற்றமாகுது. ஸ்மிருதி தான் வந்து நம்மால் இப்போ படிக்கப்படுது. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துல நடந்தது. அப்படித்தான் நம்ம எல்லாம் வாழ்ந்தோம். அப்ப நம்முடைய மனம், புத்தி, உடல் எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த தன்மையிலே செயல்பட்டது. இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ வேதங்கள் வந்து நேரடியாக அந்த பரமனிடமிருந்து வந்தவைகள். அதனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் வேதம் மிக முக்கியமான புனிதமான முறையில் போற்றப்படுகிறது. வேத பாராயணத்தை சரியாக உச்சரிப்பது மிக மிக அவசியம். ஒருவர் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதற்கு சில விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வேதத்தை ஓதுவதற்கு சில அடிப்படை விதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தைத்திரிய உபனிஷதம் சீக்ஷா பகுதி இருக்கு இல்லையா, இந்த கல்வி என்ற பகுதி வந்து அத்தகைய வேத மந்திரத்தின் உச்சரிப்பை பற்றி நன்று விளக்குகின்றது. இதுவே நம்முடைய பாரத தேசத்தின் பண்டைய கல்வி முறை ஆகும் என்பதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த வேத சாஸ்திரங்களை பாராயணம் செய்யும் போது அவைகள் வந்து கல்வியாக கொடுக்கப்படுறதுனால அது ஒளியியல் அப்படிங்கிற முறையில சிக்ஷா என்று சொல்லப்படுகிறது. வியாக்கரணம் அப்படிங்கிற முறையில அதை இலக்கணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தஸ் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டு அது வந்து உரைநடையாக கொடுக்கப்படுகிறது.
நிருக்தா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டா அது சொற்பொழிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோதிஷா அப்படின்னா வானவியலாக சாஸ்திரமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உபனிஷத்து மந்திரங்கள், இந்த மாதிரி வேத மந்திரங்கள் எல்லாம் ஸ்மிருதியில சொல்லப்படும் போது கல்பா அப்படின்னா அதற்கான காலங்களும் எடுத்துக்கொண்டு உபதேசிக்கப்பட்டது என்று நாம் இந்த சிக்ஷா சாஸ்திரத்தில் இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க நாம இந்த 2வது மந்திரம் அனுவாகம் சொல்ற அடிப்படை உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சரிப்பு விதிகள் 6 வகையில் உள்ளன என்று பார்த்தோம். நம்ம என்னென்ன பார்த்தோம்? வர்ணகா, ஸ்வரகா, மாத்ரா, பலம், சாமகா, சந்தானகான்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அதை வர்ணகா அப்படின்னா உச்சாரணம், நம்ம எப்படி உச்சரிப்பது, அந்த சமஸ்கிருத வார்த்தையை எப்படி உச்சரிக்க வேண்டும். ஸ்வரம், அதை எப்படி நாம கையாளணும், எப்படி அதை ராகமா முறையா ஏற்றம் இறக்கம் நெடில் குறுக்கம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லணும். மாத்திரை, அது இவ்வளவு அளவுதான் சொல்லணும், இவ்வளவு அளவுதான் குறுக்கணும் நீட்டணும் அப்படிங்கிற ஒரு மாத்திரை பலம் இருக்கு. அப்புறம் சாமம் சந்தானம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்முடைய பாணினி முனிவர் தான் முதல்ல இந்த சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் எழுதினவர். இலக்கணம் வேண்டி இருக்கு இல்லையா? ஒரு மொழின்னா அந்த மொழிக்கு ஒரு இலக்கணம் இருந்தாதான் உரையாடுவதற்கு சரியாக இருக்கும். சமஸ்கிருத மொழி உண்மையில் வெறும் வார்த்தைகள் தானே தவிர அது எழுத்துக்களுடைய வடிவத்துல கொடுக்கவே இல்லை. ஆதியில சமஸ்கிருத மொழி வெறும் உச்சாரணம் மட்டும்தான், வார்த்தைகள் மட்டும் இருந்தது. ரிஷிகள் உபயோகித்தார்கள், மாணவர்கள் அதை கிரகித்துக் கொண்டார்கள். ஆனா அது எந்த வகையிலும் எழுதப்படவே இல்லை. அது எழுதா கிளவி வேத மந்திரம். அப்ப அந்த எழுதா கிளவியாகிய வேத மந்திரத்தை எழுத்துக்களாக நாம என்றைக்கு நடைமுறைப்படுத்த தொடங்கணுமோ, ஓலைச்சுவடியை எடுத்து எழுத்தாணியை கொண்டு நம்ம என்றைக்கு எழுத தொடங்கினமோ ஆதியில, அன்றைக்கு அதுக்கு இலக்கணம் தேவைப்பட்டது. அப்ப அதுக்கு எழுத்துக்கள் தேவைப்பட்டது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு வார்த்தையை பேசுறோம்னா அந்த வார்த்தைக்கு வேர்ட்ஸ் எழுதணும்னா அதுக்கு லெட்டர்ஸ் இருந்தா தானே எழுத முடியும். இப்ப நான் வருகிறேன் அப்படின்னு நான் தமிழ்ல உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா, நான் வருகிறேன் அப்படிங்கறத நீங்க எழுத்துக்களா படிக்கணும்னா அதுக்கு நாங்கிற எழுத்து எப்படி இருக்கணும், இன்னுங்கிற எழுத்து எப்படி இருக்கணும், வருகிறேன்ங்கிற இடத்துல வா, ரூ, கி, ரே, இன் அப்படிங்கிற எழுத்துக்கள் எப்படி இருக்கணுங்கிற தமிழ் மொழிகளை எப்படி நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களும் தனித்தனியா படித்து அதை ஒன்றாக கோர்த்து ஒரு வார்த்தையாக ஒரு வாக்கியமாக வடிவமைக்கிறோமோ, அது மாதிரி சமஸ்கிருத மொழிக்கு எழுத்துக்கள் தேவைப்பட்டது. அப்ப அதனால அது நம்ம பழைய காலத்துல எடுத்துக்கிட்ட அந்த தேவநாகரிக எழுத்துக்களை நம்ம ஹிந்தின்னு இப்ப சொல்றோம். ஆனா ஹிந்தியும் அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான். அந்த தேவநாகரியில இருந்து தான் ஹிந்தியும் எடுக்கப்பட்டது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஹிந்தி மொழி மாதிரியே இருக்குங்க சான்ஸ்கிரிட்னு சொல்லிக்கலாம். ஆனா ஹிந்தியை விட முதல்ல தேவநாகரி அப்படின்னா அந்த காலத்துல முதல்ல இந்த எழுத்துக்களை வடிவமைத்தார்கள். அதுலதான் இந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அந்த வார்த்தைகளை வடிவமைக்கும் போது அதுக்கு இலக்கணம் தேவைப்பட்டது. அந்த இலக்கணத்தை முதல் எழுதியவர் பாணினி அப்படிங்கிற ஒரு முனிவர். அவர் இந்த வேத அச்சரங்களை எப்படி சரியாக சொல்ல வேண்டும் என்று அவர் சமஸ்கிருதத்திலேயே ஒரு செயல் எழுதியிருக்கார். அந்த செயலை படிக்கிறேன். வியாக்ரி யதா ஹரேன் புத்ரான் தம்ஸ்பிராபியாம் ந ச பீடயேத் பீதா பதன வேதாபியாம் தத்வத் வர்ணான் பிரயோஜயேத் அப்படின்ட்டு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகா. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, வேத அச்சரங்களை சரியாக சொல்ல வேண்டும். சப்த ரூபம் கொஞ்சம் கூட குளறுபடியாக கூடாது. ஒளி நழுவி விடவே கூடாது. அது போலவே வேத எழுத்துக்களை கீழே நழுவாதபடியும் அழுத்தி கூறாமலும் உச்சரிக்க வேண்டும். எப்படி என்றால், ஒரு புலி அல்லது ஒரு பூனை தன்னுடைய குட்டிகளை எவ்வாறு லாவகமாக கவ்வி கொண்டு போகிறதோ அது போல, இப்ப ஒரு புலிக்குட்டியோ ஒரு பூனைக்குட்டியோ தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்னா லபக்கன் கவ்விடாது. லபக்கன் கவ்னா அவ்வளவுதான், அது பல்லு பட்டு செத்து போயிடும். அப்ப அது என்ன பண்ணோம்னா அந்த வாயில கவ்வி எடுத்துக்கிட்டு போவோம் அந்த குட்டிய. ஆனா ரொம்ப லாவகமா அந்த பல்லே படாத மாதிரியும் அதை பிடிச்சுக்கிட்டும் கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒரு லாவகத்தன்மையை நாம் இங்க உச்சரிக்க வேண்டும். பட்டும் படாமலும் அந்த ஸ்லோகங்களை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில இங்க சொல்லப்படுது. அப்ப இந்த பாணினி முனிவர் தான் வேதங்களில் அடுத்தடுத்த இந்த வியாக்கரணம் போன்ற மற்ற நூல்களை எல்லாம் கொடுத்தார். அப்புறம் இந்த பாணினி தவிர மேலும் சில ரிஷிகள் வந்தாங்க. அவங்க தான் இந்த சிக்ஷா சாஸ்திரங்கள் எல்லாம் இன்னும் நிறைய மக்களுக்கு புரியும் விதத்துல எழுத்துக்களில உரைநடையில எடுத்து கொடுத்தாங்க. சமஸ்கிருத வார்த்தைகள்ல உரைநடையில கொடுத்தாங்க. அப்புறம் பாணினி முனிவரை போன்று யாக்ஞவல்கிய முனிவரும்
இந்த மாதிரி இந்த சிக்ஷா கல்வி முறையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப விசேஷமான பாடங்களாக நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பிராதி சாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வேத சாக்கைக்குள்ள விசேஷமாகவும் வித்யா சாக்காவாகவும் அந்த காலத்துல ரிஷிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேத சப்த ஸ்வரங்களை விரிவாக ஆராய்கின்ற நூல்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி வேத விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பொக்கிஷங்கள், ட்ரெஷர்னு சொல்லுவோம். பட் இன்றைக்கு நம்ம அதனுடைய வேல்யூவே தெரியல. ஏன்னா நம்ம வந்து மாத்திட்டோம் இல்லையா? நம்முடைய கலாச்சாரமே மாறி போச்சு. நம்ம எப்படின்னா இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியலை தான் விரும்புறோம். ரியலை விரும்புறது இல்ல. இப்போ ஒரு வைரக்கல் வந்து ரியல் வேல்யூ வந்து பல கோடி பெறும். உண்மையான வைரக்கல். ஆனா அந்த ஆர்டிஃபிஷியல் கல் இருக்கு பாருங்க. அதை கம்மல்ல வச்சுக்கிட்டா வைரக்கல் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு வைரக்கல் மாதிரி இருக்கும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அந்த தோடு போதும். அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் நமக்கு வைரக்கல் மாதிரி இருந்தா போதும். பார்க்கிறவனை ஏமாத்தினா போதும். அந்த ரியாலிட்டி நமக்கு வேண்டாம். இன்னொருத்தன் அது வைரம்னு நினைச்சு மயங்கணும், ஏமாந்து போகணும். தங்கம் மாதிரியே ஒரு போலி கவரிங் செஞ்சு நம்ம கழுத்துல போட்டுக்கணும். பார்க்கிறவன அது தங்கம்னு சொல்லி ஏமாத்தணும். அப்படிங்கிற மென்டாலிட்டி நம்ம கிட்ட அதிகமா வந்துடுச்சு இல்லையா? என்ன காரணம்? அதுதான் கல்வி முறை. இப்ப நம்ம கற்றுக்கொண்ட கல்வி முறை என்னன்னா, உண்மையே என்றும் ஏத்துக்காது. அந்த உண்மைக்கு பாதகமாக இருக்கக்கூடிய போலி இருக்கு பாருங்க, போலி. அந்த போலியை தான் விரும்பும். அந்த போலியை விரும்பி அந்த போலியில போய் சிக்கி அந்த போலியை உண்மை என்பதாகவே பாவித்து கொண்டு மனம் அதுல சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த சிக்கல் இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்டதில்லை. நேற்றோ இன்னைக்கும் அது நடந்திருந்தா நம்ம மாத்தலாம். ஒரே நாள் தான் நடந்ததுங்க, நேற்று நடந்துருச்சு, இன்னைக்கு மாத்திடுறேன்னு சொல்லலாம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இவ்வாறு மாற்றப்பட்டு விட்டது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டியூன் பண்ணிட்டோம். இப்படியே மாத்தி இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நெகட்டிவான விஷயங்களை வந்து உண்மை என்பதாக பார்க்கிறோம். பாசிட்டிவான விஷயங்களை வந்து மறந்து போயிட்டோம். அது என்னன்னு தெரியல. தெரிஞ்சா தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில இங்க வேதம் வந்து இப்படி நமக்கு விஷயங்களை சொல்ல வருது. அப்ப இந்த 2வது மந்திரத்துல இப்ப அந்த வர்ணகா அப்படிங்கிறது அந்த எழுத்துக்களை நாம் சரியாக உச்சரிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லும். இதெல்லாம் நாம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து முழுக்க இந்த வேத மந்திரங்களை நம்ம எப்படி கையாளணும், எப்படி தெளிவா உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்க போறோம். அப்ப இந்த 2வது மந்திரத்தை நம்ம இன்றைக்கு நேரம் கருதி நிறுத்திக்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.